ஹாய்! இது வந்து பட்டர் ப்ரோக்கோலி ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக, ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் நான் இதை பார்த்து பண்ணேன். இது வந்து ஒன்றுமே ஆட் பண்ண வேணாம். சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக வந்து ப்ரோக்கோலியை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு, கொஞ்சம் பட்டர், அப்புறம் வெங்காயம், கார்லிக் இதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஃப்ரை பண்ணிட்டு, அப்புறம் அதில் ப்ரோக்கோலியை ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே விட்டு வேக வைக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நம்ம ஸ்பீடாலாம் எதுவும் வைக்கக்கூடாது. அதை மூடி வச்சுருவோம். இது கூட கொஞ்சம் மஷ்ரூமும் ஆட் பண்ணியிருக்கேன். காளான் போட்டால் அது ஒரு டேஸ்ட். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம இந்த பட்டர் கார்லிக் கூட சேர்த்துக்கோன்னா அது ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணுங்கள். ப்ரோக்கோலி மட்டும் கூட இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். நல்லா வரும். இதில் லைட்டாக வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் போட்டிருக்கேன். சும்மா அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு தான். ஏன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால அப்படி தான் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ப்ரோக்கோலி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ப்ரோக்கோலி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். சிம்பிளாக, ஈஸியாக நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். இதை குயிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.